தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ரப்பர் பால் வெட்டும் தொழில் முற்றிலுமாக முடங்கியுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 30,000 ஏக்கர் மேல் ரப்பர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக ரப்பர் மரங்களில் இருந்து பால் வெட்டும் தொழில் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதனால் தினசரி பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மழையின் காரணமாக தொழிலாளர்கள் யாரும் ரப்பர் தோட்டங்களுக்கு செல்லவில்லை. இதனால் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வருவாய் இழந்து தவித்து வருகின்றனர். ஸ்ரீ கோல்டன் திருப்பதி திருக்கோவிலின் அஸ்வமேத யாக பூஜையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பரிசு பொருட்களை வழங்கினார். ஈரோடு அருகே ஸ்ரீ கோல்டன் திருப்பதி திருக்கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த 2 தினங்களாக மிக பெரும் அளவிலான அஸ்வமேத யாகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஸ்ரீனிவாச பெருமான் திருக்கல்யாணம் மற்றும் 108 பெண்கள் கலந்து கொண்ட சுமங்கலி பூஜையில் முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அவர் பூஜையில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை, வளையல், குங்குமம் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். ஓமலூரை அடுத்த டேனிஸ்பேட்டை தோட்டக்கலைத்துறை பண்ணைகளில் தென்னங்கன்றுகள் விற்பனை தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள டேனிஸ்பேட்டையில் அரசு விதைப்பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த விதைப்பண்ணையில் தென்னை நாற்று பண்ணையும் உள்ளது. இங்கு பல வகையான தென்னை வகைகள் நாற்றுகள் விடப்பட்டுள்ளது. இதனை தற்போது நேரடி விற்பனை மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பருவமழை தொடங்க உள்ளதால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் டேனிஸ்பேட்டை அரசு தென்னை நாற்று பண்ணையில் 65,000 நெட்டை தென்னங்கன்றுகள் உள்ளிட்டவைகள் வளர்க்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டுமனை பட்டா கேட்டு ராஷ்டிரிய லோக் தள் கட்சி சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டத்தில் வீடில்லா மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு ராஷ்டிரிய லோக் தள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் இலவசமாக வீட்டுமனை பட்டா தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்ட கோஷங்களை முழங்கினர். ராஜகோபாலபுரத்தில் புதிய அங்கன்வாடி மையத்தை மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட ராஜகோபாலபுரம் 22வது மாமன்ற பகுதியில் 15 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார். அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளிடம் பாடங்கள் குறித்து பாடல்களை பாடச் சொல்லி கேட்டு அறிந்தார். இந்த நிகழ்வில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், அங்கன்வாடி ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.